வாழ்க்கையோட அனுபவம். இதையே ஆக்சுவலாக வந்துட்டு ஃபியூச்சரில் ஒரு படமாக எடுக்கலாம். சார் ஆக்சுவலாக வந்துட்டு சினிமா துறைன்றது நான் சின்ன வயசுலேருந்து எப்படி கஷ்டப்பட்டேன்றது நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 97 1997 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வந்து சரிவு சந்திக்கிறேன். மிகப்பெரிய என்னோடய சொத்து இழக்கிறேன். அது யாருன்னா என்னோடய தாய் தந்தை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் 2 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இறந்து போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? பொதுவாகவே இந்த சமூகத்தில் என்ன சொல்லுவாங்க? அனாதைன்னுவாங்க. ஸோ நான் கூட அப்போ யோசித்தேன், என்னடா நம்ம லைஃபே போயிடுச்சா, சின்ன பசங்க அப்போ நம்ம லைஃபே போச்சோ அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சரி பார்த்தா என்னோடய ஃபேமிலி ஆக்சுவலாக பெருசு. எங்கள் பாட்டி தாத்தாலாம் எங்கள் கூட இருந்தாங்க. ஸோ சொந்த வீடுனால எங்களுக்கு பெருசாக அவங்களாம் கொஞ்சம் இருக்கிறதால எங்களுக்கு சப்போர்ட்டிவ் வந்தது. அப்புறம் சித்தி எல்லாமே எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 4-5 பேர். அதனால் எங்கள் ஃபேமிலி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் எங்கள் வீட்டில் ஒரு 50 பேர்கிட்ட இருப்பாங்க. அதேமாரி ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு